ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன தெரியுமா? நர்சிங் கோட்டை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி நிறைய பேர் ஐடியாவே இல்லாமல் இருந்துருக்கணும். ஆனால் சிம்பிள் தாங்க. இங்கே பாருங்க, நம்ம வந்து பேக் வந்து கட் பண்ணிக்கலாம். கட்டிங் வந்து அடுத்த இதில் போடுறேன். இது பாருங்க, இது வந்து நம்ம பேக் வந்து சாதா இதுதான். நம்ம வந்து ஒரு 10 இன்ச்சு அந்த மாதிரி பேக் மட்டும் ஓப்பன் பண்ணி விடுவோம். 10 இன்ச்சு இல்லை, மேக்ஸிமம் 10 இன்ச்சு அப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் பீஸு. சாதா நம்ம வந்து நெக்கு வைக்கும்போது பேக் பீஸ் தட்டு எப்படி வெட்டுவோமோ அதே மாதிரி தான் வெட்டியிருக்கிறோம். பாருங்கள், ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்குதா? இங்கே வந்து வேறு எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா? அடுத்து ஃப்ரண்ட் தட்டு எப்படி வெட்டியிருக்கிறோம்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் தட்டை வந்து வெட்டு பக்கம் ஆட்டமாக இருந்துட்டாங்க, அதனால கொஞ்சம் பாக்கெட்டுக்கு வச்சு ஃபினிஷிங் வந்துருச்சு. இருந்தாலும் சொல்லி கொடுக்குறேங்க. பாருங்கள், நம்ம வந்து வால் பீஸ் வந்து சும்மா உள்ள இது வந்து டம்மி தாங்க. நம்ம வந்து ஒரு பக்கம் சும்மா மடக்கெல்லாம் தைக்க வேண்டாம். அப்படி ஒரு மடக்கிட்டு அப்படியே ஸ்டிச் போட்டு விட்டுட்டு திருப்பி வெளியில் வச்சு தைக்கணும். அப்படி திருப்பி உள்ளிக்கலாம் வச்சு ஒரு ரிட்டன் திருப்பி ஒரு குதிரடி மட்டும்தான் போடணும். இங்கே பாருங்கள், ஒற்றை குதிரடி எப்படி இருக்குது, அந்த ஒரு குதிரடி மட்டும்தான் போடுறோம். அப்புறம் பாக்கெட்டு, நர்சிங்க்கு வந்து பாக்கெட்டுங்கிறது வந்து முக்கியமான ஒன்று. அதனால் பாக்கெட் வந்து இங்கே பாருங்கள், இந்த சைடு இப்படி வைக்கணும். ஆப்போசிட் சைடு வந்து அதே மாதிரி ஒரு பாக்கெட் வந்து செட் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்திங்களா, கரெக்டாக இருக்கும். அதே தவிர எதுவுமே இல்லை. இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கட்டுட்டு கை நம்ம சாதா ஜாயின் பண்ணுற மாதிரி தான். மேலே உள்ளது மாத்திரம் கொஞ்சம் வலிச்சு கொடுக்கணும். ஏன்னா கீழே உள்ளது வந்து வலிகிற பீஸ் இல்லை, மேலே உள்ளது வந்து கொஞ்சம் வலிச்சு தான் கொடுக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக அந்த எண்டுக்கு வரும். நம்ம எவ்வளோ தான் கரெக்டாக வெட்டினாலும் அது ஒரு சின்ன இருக்கும். ஓகேவா? அதேமாதிரி ரெண்டு பக்கமும் கை ஜாயின் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ரெண்டு கையுமே கரெக்டாக ஜாயின் பண்ணி வச்சு இங்கே பாருங்கள், எந்த ஒரு சுருக்கு எதுவுமே இருக்காது. கரெக்டாக ஃபினிஷிங்காக வந்துருக்குது. பார்த்திங்களா, கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம திருப்பி போட்டு சைடு ரெண்டு சைடும் கூட்டிக்கலாம். ஏன்னா நெக்கு வந்து நம்ம லாஸ்ட்டு தான் வைப்போம். ஃபஸ்ட்டு வைக்கிறதா இருந்தால் நம்ம ஷோல்டர் போட்டுறதுக்கு முன்னாடி வச்சுருக்கணும். நெக்கு வந்து லாஸ்ட்டு தான் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து கை வந்து ரெண்டு கை இப்படி ஒன்றா வச்சுட்டு உங்களுக்கு வந்து எந்த பக்கம் இருந்து கூட்டுறது ஈஸியாக அந்த பக்கம் இருந்து கூட்டிக்கலாம். எனக்கு வந்து கீழே இருந்து கூட்டிகிட்டு வர்றது வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்துங்க. வேண்டாம், மேலேருந்து கூட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி இந்த கையோட எந்த பீஸில் இப்படி கூட்டிக்கலாம். ஓகேவா? அக்குள் வந்து கரெக்டாக இருக்கணும். அக்குள் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தாலே நம்மளோட சைஸே போயிடும். எந்த ஒரு இதுவுமே அக்குள் கரெக்டாக இல்லாமல் சைஸே போயிடும். அடுத்தது